மாம்சே என்ன பழம் சட்டையை போட்டு ஊருக்குள்ள ஊரை சுத்தி திடுற? பையன் எடுத்து கொடுத்துருக்காண்டா. 2000 ரூபாயா? 2000 ரூபாய். ஏன் மாப்பிள்ளையா கலக்குற? சரி போயிட்டு வரேன். யாரியா? சுப்பிரமணியா? ஆமாத்தா. சட்டை பாத்தியா? வேற செஞ்சு எடுத்து வந்திருக்கான். 2000 ரூபாவா? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு பொம்பளை ஆளுக்குத்தே வடிச்சல இருக்கு, ஆம்பளை ஆளுக்கு சத்திக்குமா இருக்கு? எப்படி கமலஹாசன் மாதிரி இருக்கனா? சரி மகளே. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு யுவிஐடிஸ் நோயால் கண் பார்வை போயிடுச்சு. ஆனால் அவர் வாழ்க்கையில் நம்பிக்கையை விடலை. நான் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். என் அப்பா பார்வை இல்லாமல் என்னை பார்த்து கொண்டார். வண்ணங்கள் அறியாமல் என் வாழ்வை வானவில் ஆக்கினார். 3 கால்களால் முக்காலமும் எனக்காகவே நடந்தார். வருடம் 2006. நான் +2 முடிச்சிட்டேன்ப்பா. உங்ககிட்டயும் பணம் இல்லை, கஷ்டம். நான் பேசாம வேலைக்கு போகிறேன்ப்பா. வேணாம்ப்பா, கடனை வாங்கியா உன்னை நான் படிக்க வச்சிடறேன். வேலைக்கெல்லாம் போகணாம்ப்பா. BE முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்தேன். 2012 கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஏன்ப்பா இங்கேருந்து கஷ்டப்படுறீங்க? பேசாமல் என் கூட மெட்ராஸ் வந்தாங்கப்பா. இந்த மண்ணை விட்டு நான் எப்படிப்பா வர முடியும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி கண் பார்வை போனப்போ எங்கள் வாத்தியார் தான் தொழில் வச்சு கொடுத்தாரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த தொழிலானப்போ நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. என்னால் இந்த மண்ணை விட்டுலாம் வர முடியாதுப்பா. சரி, வர வேணாம், பணம் தரேன், வேறு வீடாக எடுத்துக்கோங்க. போதும்ப்பா, எங்களுக்கு இந்த வீடே போதும்ப்பா. இதுவே நல்லா தானே இருக்குது. என்ன உங்கள் அம்மாட்ட கேட்டுப்பார். என்னம்மா சொல்லுங்க? எங்களுக்கு இந்த வீடே போதும்ப்பா. நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். நீ சொன்னா கேட்க மாட்டீங்க. என்ன சித்தப்பே, சட்டையெல்லாம் புதுசாக இருக்கு, பார்க்குற? ஆமாண்டா ஆமாண்டா, உங்கள் கண்ணு சூப்பராக இருக்கு. மெட்ராஸ்லேருந்து எடுத்து வந்திருக்காண்டா. சரி சரி, பார்த்து பார்த்து போ போய். நீங்கள் பார்த்து போங்கடா. நான் 20 வருஷமாக பார்த்து தான் போயிட்டுருக்கேன். அப்பா பிள்ளை வீட்டில் நல்லா இருக்கா? வாப்பா சுப்பிரமணி, வா அப்படியே ரெப்டில் வா, படியில் ஏறி வா. அப்படி வையப்பா. என்னப்பா சுப்பிரமணி, புது ஷர்ட்லாம் போட்டிருக்க, ஒரே அசத்தலாக இருக்க, புது மாப்பிள்ளானக்கா? ஏப்பா என்னப்பா ஒன்று இவர் பையனுக்கு பார்க்குறாரா இல்லை இவருக்கு பார்க்குறாரா? எனக்கு புரியலப்பா. இவருக்கு பார்த்தாலும் சும்மா இருக்கப்பா, நீங்கள் வேற என்ன ஒரே வெக்கப்படாதப்பா. சுப்பிரமணி, கலர் கலராக சட்டை போட்டு கலக்கிற? ஆமாண்ணே, பையன் மெட்ராஸ்லேருந்து எடுத்து வந்திருக்கேன். 2000 ரூபாயாமண்ணே. கலக்குப்பா. கலர் கலரா? கலர் கலர் என்ன கலராக இருக்கும்? என்ன கலர்ண்ணே இது? நீல கலர்ப்பா. நீல கலரா? 2013 எங்கள் அப்பாவுக்கு நீல கலரில் சட்டை எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அப்பா தீபாவளிக்கு சட்டை எடுக்கணும்ப்பா, பணம் கொடுங்கப்பா. சட்டை எடுக்கணுமாப்பா? பார்த்து நல்ல சட்டை எடுத்துக்காப்பா. சரிப்பா. இந்தாப்பா எங்கள் வாத்தியாருக்கு நீல கலரில் ஒரு சட்டை எடுத்து வாப்பா. அது என்னப்பா அவருக்கு மட்டும் நீல கலர்? அதுவாப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்வை பறி போனப்போ நானும் உங்கள் அம்மா உன்னையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். சொந்தக்காரன் பந்தக்காரன் யாருமே நமக்கு உதவலை. அப்போ எங்கள் வாத்தியார் தான் எனக்கு தைரியம் சொல்லி வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கணும்டான்னு ஒரு ஊக்கத்தை கொடுத்து
இந்த தொழிலை எனக்கு வச்சு கொடுத்தார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த தொழில் தானப்பா நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. அவர் தான் என் குரு, அவர் தான் என் தெய்வம். உலகத்திலே உயரமானது அந்த நீலவானம் தான். அந்த அளவு உயரத்தில் அவர் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கு. அதுக்கு அடையாளமாக நீல கலர் சட்டை எடுத்து வச்சேன். சரிப்பா. ஆகையால் என் வாழ்வின் வானிற்கு நீலம் வார்த்தேன்.